Dear students, today I am going to teach you how to calculate mean, median and mode in one problem. Okay, here I have given x values and f values. So you can see that the x values are class intervals. So class limits 0 to 10, 10 to 20, 20 to 30, like that it is given in continuous series. So while we are applying the formula, the mean, median, mode எல்லாத்துக்குமே வந்து we should use the continuous series formula. Okay, for all the three, mean, median and mode. இது எல்லாத்துக்குமே எந்த formula யூஸ் பண்ணணும்? Continuous series formula should be applied. சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ப்ராப்ளமில் வந்து மீன், மீடியன், மோட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம தனித்தனியாக கேல்குலேட் பண்ணணுங்கிறது இல்லை. மீன் தனியாக, மீடியன் தனியாக, மோடு தனியாக, அப்படி அந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே வந்து மீன் அண்ட் மீடியன் இது ரெண்டும் மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம்னாவே போதும். நம்மளுக்கு வந்து மோடோட வேல்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ப்ராப்ளமில் மூணுமே கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. Mode is equal to 3 median minus 2 mean. So அதான் enlarge பண்ணி காட்டுறேன். Mode is equal to 3 median minus 2 mean. So this is the formula for this. Okay. So the formula is mode is equal to 3 median minus 2 mean. அப்படின்னா என்னது? மீடியன் வேல்யூவும் மீன் வேல்யூ, அதான் அர்த்தமேட்டிக் மீன், ரெண்டோட வேல்யூ மட்டும் கேல்குலேட் பண்ணாவே போதும். அதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அதான் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியது தான். சரியா? ஸோ இஃப் யூ see here, நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? மீன் அண்ட் மீடியன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மீன் அண்ட் மீடியன் அப்படின்னா நம்ம என்னென்ன காலம்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பாருங்கள். ஸோ எக்ஸ் அண்ட் எஃப் வந்து இட் இஸ் கிவன் இன் த கொஷின். சில கொஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம், எக்ஸும் எஃப்பும். அடுத்து வந்து எப்போவுமே அர்த்தமேட்டிக் மீன் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எம்னா என்னது? மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த ஃபார்முலா? ஜஸ்ட் ரீகால் இட். எம் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் யூ டிவைடட் பை 2. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா டு கேல்குலேட் த மிட் வேல்யூ. சரியா? ஸோ இங்கே வந்து நான் கேல்குலேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 0 to 10க்கான மிட் வேல்யூ என்னது? 5. அடுத்து 10 to 20க்கான மிட் வேல்யூ என்னது? 15. மிட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து மிடில் வேல்யூன்னு சொல்லிக்கலாம், நடு மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். சரியா? நடு மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், மிட் வேல்யூன்னு சொல்கிறோம், மிடில் வேல்யூன்னு சொல்லலாம். தமிழில் வந்து அதுக்கு நடு மதிப்பு, அதாவது கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிளாஸ் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கிளாஸ் லிமிட்டோடைய மிடில் வேல்யூ தான் அந்த எம். அப்போ 0 to 10க்கு வந்து மிடில் வேல்யூ நடுமதிப்பு என்னது? 5. அடுத்து 10 to 20க்கு என்னது? 15. ஸோ அதை தான் வந்து எம் அப்படிங்கிறது கீழே நம்ம எழுதியிருக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து எஃப் இன்ட்டு எம். ஸோ எஃப் இன்ட்டு எம்ங்கிறது வந்து என்னது? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், எஃப் மதிப்பையும் எம் மதிப்பையும். ஸோ 12 into 5 that is equal to 60. The next is 18 into 15. அது வந்து 270. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம், எஃப் வேல்யூ இன்ட்டு எம் வேல்யூ. சரியா? அடுத்து சிஎஃப். சிஎஃப் எதுக்காக கேல்குலேட் பண்ணுறோம்? மீடியன். ஸோ மீடியனுக்கு வந்து என்னென்ன கேல்குலேட் பண்ணணும்? எக்ஸ், எஃப், சிஎஃப், இவ்வளோ தான். என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ், எஃப், சிஎஃப். இது வந்து மீடியனுக்குரியது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே பாக்ஸ்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அர்த்தமேட்டிக் மீன் தனியாக கேல்குலேட் பண்ணுவோம், மீடியன் தனியாக கேல்குலேட் பண்ணுவோம். அர்த்தமேட்டிக் மீன் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நம்மளுக்கு வேணும்? எக்ஸ் அண்ட் எஃப் கொஷனில் கொடுத்துருக்காங்க, நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப்எம் கண்டுபிடிக்கிறோம், அதாவது எஃப் இன்ட்டு எம் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஆனால் மீடியனுக்கு வந்து என்னென்ன வேணும்? எக்ஸ், எஃப், சிஎஃப், இது 3 இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரே பாக்ஸில் கொண்டு வந்துட்டோம். சரியா? ஸோ இங்கே வந்து சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சிஎஃப்ங்கிறது என்னது? இங்கிலீஷில் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சி மதிப்புகளை வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வர்றது. சரியா? ஆட் பண்ணிகிட்டே வர்றதுனா ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 12. அடுத்து அந்த 12ஓட அடுத்து வரக்கூடிய எஃப் வேல்யூ என்னது? 18. ஸோ 12 + 18 30. அடுத்து இந்த 30யோட என்ன பண்ணணும்? அடுத்து இருக்கக்கூடிய எஃப் வேல்யூ. ஸோ 30 + 27 that is equal to 57. அடுத்து 57 + 20 77. இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எஃப் வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும் ஒவ்வொன்றா. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு எப்படி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யூ ஷுட் செக் வெதர் த சமேஷன் எஃப் வேல்யூ, சமேஷன் எஃப்னு என்னது? 100ன்னு வந்திருக்கு. சரியா? சமேஷன் எஃப் வந்து 100ன்னு வந்திருக்கு. இந்த சமேஷன் எஃப்பும்
சிஎஃப் உடைய ஹையஸ்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறோம். அப்போ சிஎஃபோட ஹையஸ்ட் வேல்யூ என்னதுங்க 12, 30, 57, 77, 94, 100. இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ 100. ஹையஸ்ட் வேல்யூனா அதிகபட்ச மதிப்பு வந்து 100. ஸோ சமேஷன் எஃபோட வேல்யூ வந்து 100, சிஎஃபோடைய ஹையஸ்ட் வேல்யூவும் 100. ஸோ இது வந்து கரெக்டு, கால்குலேஷன் கரெக்ட் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், மூணுமே ஒரே ப்ராப்ளமில் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், மீன், அதாவது எக்ஸ் பார், அர்த்தமெட்டிக் மீன். அர்த்தமெட்டிக் மீனை ஷார்ட்டாக என்னன்னு சொல்லலாம், மீன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தமிழில் வந்து கூட்டு சராசரி. இப்போ இங்கே எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் டிவைடட் பை சமேஷன் எஃப். இது எதோட ஃபார்முலா, கண்டினியூஸ் சீரீஸ், அர்த்தமெட்டிக் மீனுடைய கண்டினியூஸ் சீரீஸ். ஏன் அப்படின்னாக்க இது வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து என்னது, கண்டினியூஸ் சீரீஸ் ப்ராப்ளம். ஸோ அர்த்தமெட்டிக் மீனில் இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சீரீஸ் ப்ராப்ளமை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ சமேஷன் எஃப்எம் டிவைடட் பை சமேஷன் எஃப். ஸோ சமேஷன் எஃப்எம்மோட வேல்யூ என்ன, டேபிளில் பாருங்கள். டேபிளில் வந்து சமேஷன் எஃப்எம்மோட வேல்யூ வந்து 2800. அடுத்து சமேஷன் எஃபோட வேல்யூ வந்து 100. ஸோ இந்த 2800 டிவைடட் பை 100 அதை தான் இங்கே எடுத்துருக்கிறோம். சரியா? 2800 டிவைடட் பை 100 இது ரெண்டோட டோட்டல். சமேஷன் எஃப்எம்மோட டோட்டல் வந்து 2800, சமேஷன் எஃபோட வேல்யூ வந்து 100. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 28. இதுதான் என்ன வேல்யூ, அர்த்தமெட்டிக் மீனோட வேல்யூ. சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மீடியன். ஸோ இந்த மூணுமே கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளமில் வந்து ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணிக்கோங்க, செகண்ட் வந்து மீடியன். சரியா? ஸோ இப்போ மீடியன் அப்படின்னு வரும்பொழுது கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் we have two formulas. The first one is median class and the second one is median. சரியா? கண்டினியூஸ் சீரீஸில் எப்போவுமே அதாவது மீடியனில் வந்து இண்டிவிஜுவலுக்கும் டிஸ்க்ரீட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஃபார்முலா தான் இருக்கும். ஆனால் கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் we have two formulas. First we have to calculate median class and then we have to calculate median. Okay, so what is median class ஓட ஃபார்முலா வந்து என்னது, size of n by 2th value. ஸோ வாட் இஸ் சைஸ் ஆஃப் என்னன்னா என்னது, என்னங்கிறது எப்போவுமே வந்து டிஸ்க்ரீட் சீரீஸ் கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் n is equal to summation f. n is equal to summation f. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ வந்து summation fன்னு சொல்லும்போது we have to see what is the summation f value. summation f value என்ன இருக்குது, 100. சரியா? இப்போ இது 100 தான் நம்ம எங்கே எடுக்கிறோம், இங்கே எடுத்துருக்குறோம். என்னங்கிற இடத்துல 100ன்னு எடுக்கிறோம். ஸோ 100 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, இப்போ 50 வந்து 50 அப்படின்னா இதுதான் ஆன்சர் கிடையாது. மீடியன் கிளாஸ் வந்து இது கிடையாது. மீடியன் கிளாஸ்னால் அந்த கிளாஸ் லிமிட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த 50 நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 50 என்ன பண்ணணும், நேராக நம்ம சிஎஃப்பில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். சிஎஃப்பில் வந்து 50 இருக்கா, இல்லை. அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பாக்ஸில் போட்டுக்கோங்க. சரியா? என்ன எப்படி பார்க்கணும், இன்னொரு தடவை சொல்கிறேன். மீடியன் கிளாஸ் வந்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, சைஸ் ஆஃப் 50th வேல்யூ. இந்த 50th வேல்யூ வந்து நம்ம நேரம் எங்கே பார்க்கணும், இப்போ சிஎஃப்பில் பார்க்குறோம். சிஎஃப்பில் 50 இருக்கா, இல்லை. இப்போ 50க்கு அடுத்து என்ன ஹையஸ்ட் வேல்யூ, 57. ஸோ அதை வந்து அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. சி ஐ ஹவ் டேக்கன் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்படியே ஒரு பாக்ஸில் எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா மீடியன் கிளாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ அந்த 57க்கு நேரம் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் வந்து மீடியன் கிளாஸ். சரியா? 57க்கு நேரம் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ அதுதான் வந்து மீடியன் கிளாஸ். ஸோ இங்கே எழுதிக்கிறோங்க, மீடியன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 20 to 30. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணோம், அர்த்தமெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து மீடியனுக்கு வரும்போது கண்டினியூஸ் சீரீஸில் 2 ஃபார்முலா. ஃபஸ்ட் வந்து மீடியன் கிளாஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ மீடியன் கிளாஸ் முடித்த உடனே we have to calculate median. ஸோ மீடியனோட ஃபார்முலா வந்து என்னது, median is equal to L plus n by 2 minus CF divided by F into I. சரியா? இதுதான் வந்து மீடியனோட ஃபார்முலா. ஸோ மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இதில் தான் நம்ம வந்து எல்லாமே எடுக்க போகிறோம். அப்போ இந்த வந்து எல் அப்படிங்கிறது என்னது, லோயர் லிமிட். நம்ம எடுத்துருக்கக்கூடிய மீடியன் கிளாஸோடைய லோயர் லிமிட் என்னது, 20. சரியா? 30ங்கிறது வந்து அப்பர் லிமிட், அதை எடுக்க தேவையில்லை. இங்கே லோயர் லிமிட் மட்டும்தான் நம்ம எடுக்கணும், அது வந்து 20. சரியா? லோயர் லிமிட்டோட வேல்யூ வந்து 20. n by 2ங்கிறது என்னது, நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ல, n by 2 வந்து 100 divided by 2 that is equal to 15 வருது இல்லை, அதை தான் நம்ம இங்கே வந்து 15 எடுத்துக்கிறோம். 50 minus
CF வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. CF வந்து பாக்ஸ்க்கு, அதாவது CF காலமில் பாருங்கள், இந்த பாக்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 57க்கு முன்னாடி என்ன இருக்குது, 30. ஓகே, இந்த 30யை தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் எடுக்கணும். சரியா? டிவைடட் பை எஃப். எஃப்னா என்னது, எஃப்ங்கிறது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 27. அடுத்து ஐங்கிறது வந்து கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, கிளாஸ் லிமிட், அது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம். 20க்கும் 30க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், 10. ஸோ இதில் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, பாக்ஸில் இருக்கிறது வந்து CF தவிர மற்றது எல்லாமே பாக்ஸ்குள்ளே இருந்தால் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இது தவிர CF தவிர மற்றது எல்லாமே நம்ம பாக்ஸில் இருந்தால் எடுத்திருக்கோம். பாருங்க, 20 அப்படிங்கிறது வந்து லோயர் லிமிட்டுக்கு எடுத்திருக்கோம். அடுத்து n/2ங்கிறது வந்து என்னது, அது வந்து ஃபார்முலாவில் நம்ம மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 50. n/2னா என்னது, 100 டிவைடட் பை 2, அதோட வேல்யூ வந்து 50 மைனஸ் CF மட்டும்தான் வந்து பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது. இந்த 30 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். டிவைடட் பை எஃப் வந்து இங்கே இருக்குது, எஃப் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எஃப் வேல்யூ. சரியா? இந்த 27 எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம் இன்ட்டு 10. ஸோ இங்கே வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், 20 ப்ளஸ், எப்போவுமே இந்த ப்ராக்கெட் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 20யோட நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 50 மைனஸ் 30 வந்து என்ன வந்துடும், 20 டிவைடட் பை 27 இன்ட்டு 10. அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 20 பை 27 வந்து 0.74. சரியா? இங்கே இருக்கக்கூடிய 0.74 அப்படிங்கிறது தான் இன்ட்டு 10. சரியா? ஸோ அடுத்து வந்து 0.74 இன்ட்டு 10 தான் வந்து இந்த 7.4. 7.4 எப்படி வந்தது, மேலே இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், 0.74 இன்ட்டு 10 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து 7.4ன்னு ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 27.4, 20 ப்ளஸ் இந்த 7.4 ஆட் பண்ணிங்கன்னா 27.4. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், மீன் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டும் இருந்தால் போதும், we can apply in this formula. ஸோ mode is equal to 3 median minus 2 mean. சரியா? இப்போ நம்ம வந்து மீடியன் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். வாட் இஸ் மீடியன் வேல்யூ, 27.4. அதை தான் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். மீடியன் வேல்யூ 27.4 அப்படின்னு எடுக்கிறோம் இங்கே. சரியா? அடுத்து -2 இன்ட்டு இந்த 28 என்னது, மீனோட வேல்யூ. ஸோ மீன் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, திஸ் வேல்யூ மீன் இஸ் ஈக்குவல் டு 28. ஸோ இந்த வேல்யூவை தான் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே எழுதியிருக்கிறோம். சரியா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் டில் தி ஸ்டெப். 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னா 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன். சரியா? அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னது, திஸ் 3 இன்ட்டு 27.4 அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து 82.2. இந்த 82.2 எப்படி வந்துச்சு, மேலே பாருங்கள், 27.4 இன்ட்டு 3 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 82.2 மைனஸ் இந்த 28 இன்ட்டு 2 வந்து 56. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா, அதாவது 82.2 மைனஸ் 56 வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் 26.2. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். மோடுனா யூஸ்வலாக நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும், குரூப்பிங் டேபிள், அனாலிசிஸ் டேபிள், இதெல்லாம் போடணும். அதெல்லாம் இங்கே தேவையில்லை. இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் மீன் அண்ட் மீடியன், மீனையும் மீடியனையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக மோடோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வெல் மூணுமே கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது மீன், மீடியன், மோட் அப்படின்னு மூணுமே கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு வந்து இந்த ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இதை திரும்ப நோட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. இந்த ப்ராப்ளமில் தான் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு டெஸ்ட்டுக்கு கேட்டிருக்கேன். ஸோ பி ப்ரிப்பேர்டு. ஓகே, தேங்க்யூம்மா.